ஹை காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2014 ரிலீஸ் ஆன பேக் கண்ட்ரி அப்படின்ற ஒரு சர்வைவல் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போறாங்க. அது ஒரு காடு மாதிரி, அங்க ஒரு அருவி இருக்கு, அது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அந்த காட்டு வழியா நிறைய ஆபத்துகள் இருக்கு. அதையும் மீறி அந்த இடத்த காமிக்க கூட்டிட்டு போகும்போது ஹீரோவும் ஹீரோனியும் வழி தவறி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காட்டுல ஒரு பயங்கரமான விலங்கு இருக்கு. அது என்ன விலங்கு, அது கிட்ட இருந்து ஹீரோயும் தப்பிச்சாங்களா, அந்த காட்டை விட்டு வெளியே போனாங்களான்றதுதான் இந்த முழு படத்தோட கதையே. அது மட்டும் இல்லாம இது ஒரு உண்மை சம்பவம். சோ இப்போ உங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்துட்டு வாய்ஸ் மோஷா. சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு காட்டை காமிக்கிறாங்க. அந்த காட்டுல நிறைய ஈக்கள் சுத்திக்கிட்டே இருக்கு. கீழே ஒரு சடலம் இருக்கு. இப்போ நம்ம படத்தோட ஹீரோவும் ஹீரோனையும் காமிக்கிறாங்க. ஹீரோ பேரு அலெக்ஸ், ஹீரோனி பேரு ஜென். ஹீரோ ஹீரோனியும் அவங்க ஹாலிடேஸ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கார்ல ஏறி போறாங்க. ஹீரோனி போன்ல ரொம்ப நேரம் டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோ ரெடியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கார்ல உட்காந்து கிளம்புறாங்க. ஹீரோனி கிட்ட ஒரு புக் இருக்கு. பாய் ஃப்ரெண்டு பண்ற விஷயத்துக்கு எத்தனை ரேட்டிங் கொடுக்கலான்றது, அது நீ பண்ற விஷயத்துக்குலாம் என்னால 0 தாண்டா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டே வராங்க. இப்ப ஹீரோ சரி பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பிளே பண்றாரு. இது ஹீரோட ஃபேவரட் சாங். எப்பவுமே கேட்பாரு போல. இந்த பாட்டு கேட்டோன்னே ஹீரோனி ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா, இவன் நிறுத்த மாட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. சரி ஓகேடா நானும் கூட சேர்ந்து பாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பாடிட்டு அப்படியே ஜாலியா போறாங்க. இப்ப ஹீரோனும் ஒரு ஆபீஸ்க்கு வராங்க. அவங்க ஒரு கீ கொடுக்குறாங்க. எங்க மண்டே 5 மணிக்கு இந்த போட்டை இங்க விட்டுடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு தீவிர திங்ஸ் எல்லாம் எடுக்கும் போது இந்த ஆபீசர் இந்தாங்க மேப் எடுத்துக்கோங்க, வழி மாறி போயிடுவீங்க நம்ம ஹீரோ. அதெல்லாம் வேணாம், எனக்கு இந்த இடம் நல்லாவே தெரியும். சீரியஸா சொல்றீங்களா? அந்த பொண்ணு வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க, வழி மாறி போனா என்ன ஆகுது? அது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் நான் சொல்லுவேன். இங்க வந்தது பிளாக் ஃபுட் ட்ரெயில் பார்க்க தானே, ஆனா அது மூடிட்டோம் அப்படின்னு போது ஹீரோ ஷாக் ஆயிராரு. இந்த இடத்துல ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட்டே அதுதான். அங்க இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஏன் இப்படி சொல்றீங்க? அது என்னோட இம்பார்ட்டன்டான ஸ்பாட், அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம், நான் அது காமிச்சு ஆகணும் அவளுக்கு அப்படின்னும் போது இங்க பாருங்க அது ரிஸ்க் அளிக்கும். ஏன்னா இங்க நிறைய மோசமானவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ட்ரெஷர் இருக்கக்கூடிய இடம். நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன். நீங்க எனக்கு ஒரு 500 கொடுத்தீங்கன்னா நீங்க சொன்ன ஸ்பாட்டுக்கு நான் டேரக்டா உங்களை போய் விட்டுறேன். ஒரு 1000 கொடுத்தீங்கன்னா ராஜ மரியாதையோட உங்களை கூட்டிட்டு போய் அங்க இறக்குறேன். ஓகேவா? நம்ம போது நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது, என் வழியை நான் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்பும் போது போறதான் போறீங்க, இந்த சேஃப்டி திங்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னும் போது இதுவாது ஃப்ரீயா தருவியா, இதுக்கும் நான் காசு கட்டணுமான் போது எடுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஹீரோ தேவையான திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோ இது ரொம்ப நேரமா டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு கடுப்பாயிருது. கொஞ்சம் வந்து போன் யூஸ் பண்றது நிறுத்துறியான போது சாரி எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்துச்சு, ஏதோ முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி போலான்னு போது போறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா, ஓகே அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இன்னும் அவங்களோட மொபைல அவங்களோட பேக்ல வச்சிடறாங்க. இதை ஹீரோ பாக்குறாரு. இப்போ எல்லா திங்ஸும் எடுத்துட்டு அந்த போட்ல வச்சு அவங்க கிளம்புறாங்க. ஹீரோனி இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரசிக்கிறாங்க. அவங்க போகும்போது அவங்களுக்கு முன்னாடி போன ஆட்கள்லாம் இந்த ட்ரிப் ரொம்ப நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க. ஹீரோனே ரொம்ப ஹாப்பியா அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. கடைசியில அந்த தீவுக்கும் வந்துட்டாங்க. படகெல்லாம் எடுத்து வைக்கும் போது ஹீரோட கால தெரியாம அது விழுந்துரும். கால் செம்மையா வலி. ஹீரோனி உனக்கு ஓகே தானே, ரொம்ப பெயின் இல்லை இல்ல உன்னால பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போது ஹீரோனியோட பேக்ல பெப்பர் ஸ்ப்ரே, எமர்ஜென்சி லைட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. நம்ம என்ஜாய் பண்ண ட்ரிப்புக்கு தான் வந்திருக்கோம், எதோ நம்ம இங்க மாட்டிட்டு முழிக்கிற மாதிரி இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் தேவையான போது யாருக்கு தெரியும்பா, நம்மளுக்கு எப்ப யூஸ் ஆகும்ல ஹீரோக்கும். அப்போ உனக்கு ஏமா நம்பிக்கை இல்லடா, சரி ஓகே அப்படின்ட்டு எல்லா திங்ஸ் எடுத்து நடந்து போயிட்டே இருப்பாங்க. இவங்க நடந்து போயிட்டே இருக்கும்போது வழியில நிறைய மக்களை பார்ப்பாங்க. ஹாப்பியா போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் அந்த இடத்த ரசிச்சுட்டே அந்த இடத்த பார்த்துருப்பாங்க. ஹீரோனுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அங்க இருக்க தண்ணி எல்லாம் பார்ப்பாங்க. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல, நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாமா இன்னைக்கு நைட்டு நம்ம போது அங்கேயே கேம்ப் அவங்க போட்டு அங்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க ஹீரோனே அங்க இருந்து தண்ணியை பத்துறாங்க. சிலவா தண்ணியில ஆட்டம் ஃபுல்லா பைத்தியமாடா நீ, தண்ணி ஜில்லுன்னு இருக்கும் பாவா போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் தண்ணியில ஆட்டம் கூட்டிட்டே இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தங்க கண்காணிக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோ விறகு கம்மியா இருக்கு, நான் அதை எடுத்துட்டு வரேன், நீ இங்கே இருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஹீரோ விறகுலாம் வெட்டி எடுத்துட்டு வந்துட்டே இருப்பாரு. அதே நேரம் இங்க ஹீரோனி தனியா இருக்கும் போது அவங்கள யாரோ பாக்குற மாதிரி தெரியும். ஹீரோக்கும் ஏதோ சவுண்ட் கேட்கும். வேகமா வந்து பார்த்தா ஹீரோனி கிட்ட பிளாக் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பேசிட்டு. ஹீரோவும் பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக் ஆயிடுவாரு. அவளுக்கு ஏதோ பிரச்சனை நினைப்பாரு. ஆனா அவங்களுக்கு நான் தான் அவரை இன்வைட் பண்ண, இவர் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு, இவர்கிட்ட வர மீன் கூட இருக்கு, இன்னைக்கு அவரை நைட்டு நம்ம கூட தங்கட்டுமே, நம்ம ஜாலியா சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு கடுப்பாயிடும். உடனே ஹீரோனியே ஒரு நிமிஷம் இங்க வாயன் அப்படின்னு கூப்பிட்டு பைத்தியமா நீ, ஸ்டேஞ்சர் எதுக்கு நம்ம கூட தங்க வைக்கிறான், அவன் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது, இதெல்லாம் பிரச்சனை, எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோனியா கத்துவாரு. ஹீரோனியும் அவர் இன்னும் நல்லவரா இருக்காரு, உனக்கு எப்படி தெரியும் அவர் நல்லவர், நான் பேச கொஞ்ச நேரத்தே இவர் எங்கிட்ட நல்லா பேசினாரு, எனக்கு சரியா பண்ணல, எனக்கு சுத்தமா பிடிக்கல நீ பண்றதேன்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாரு. ஹீரோனியும் சாரி சரி நான் வேணா அவரை வந்து இங்க ஸ்டே பண்ண வேணாம்னு சொல்லிடுவா, இல்ல அது ரொம்ப ஹாஷா இருக்கும் பாத்துக்கலாம் போது அவருக்கும் புரிஞ்சிடும். இல்ல நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நான் போறேன் போது ஏறும். இல்ல நீங்க இன்னைக்கு எங்க கூட தங்கிக்கோங்க, பிரச்சனையே இல்லைன்னு போது என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும், ஏன் சைலண்டா இருக்கீங்க, இல்ல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இப்ப எங்களுக்கு ஓகே
ஓகே ஆயிடுச்சு, நீங்க எங்க கூட தங்கிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத சொல்லுவாங்க. பிளாடும் எடுத்துட்டு வந்த மீனை கட் பண்ணி சமைக்கிறதுக்காக உதவி பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி பண்ணும்போது இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பிளாடும், நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்பா, இது மாதிரி அழகான பொண்டாட்டி, சாப்பிட டேஸ்டான ஃபுட் எல்லாம் உனக்கு இருக்கு, இந்த டிப்பை நீங்க நல்லா என்ஜாய் பண்றீங்க போல. அப்பதான் ஹீரோ என்ன சொல்லுவாரு, என் ஒய்ஃப் ஒரு லாயர், ரொம்ப பிஸியானவங்க அப்படின்றத சொல்லுவாங்க. பிளாடும், அலெக்ஸ் அப்ப நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னும் போது, நான் சும்மா இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஹீரோனும் கொஞ்ச நாளா ஒரு புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறான், என்னோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப டேலண்டானவர் அப்படின்றத சொல்லிட்டு இருப்பான். சரி பிளாட், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன் போது பிளாட் என்ன சொல்லுவான்னா, இந்த இயற்கையான இடத்த ரசிச்சுட்டு இருக்கேன், மீன் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன், எனக்கு இன்னும் மாட வேட்டையாட லைசன்ஸ் மட்டும் தான் கிடைக்கல, அது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லி வேடிக்கையா பேசிட்டு இருப்பாரு. நீங்க அப்ப உங்களுக்குன்னு ப்ரொஃபஷனல் வேலை எல்லாம் இல்லையா? அதெல்லாம் இல்ல, தினம் தினம் எவ்வளவு சம்பாதிக்கிற, பணத்தை பத்தி எல்லாம் பெரிய அளவுக்கு தெரியாது, எனக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்களோ அதை நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நார்மலா அவன் பேசிட்டு இருப்பான். இதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். பிளாடும் என்ன சொல்வானா, இங்க இருக்கிற ஒரு ஏரி ரொம்ப அழகா இருக்கும் அலெக்ஸ், கரெக்டா சொல்லி இங்க ஏரி எந்த பக்கத்துல இருக்கு அப்படின்னும் போது அலெக்ஸும் ரைட் சைடு தான், கெஸ்ட்ல தானே சொன்னேன், இல்ல ரைட் சைடுல இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும், கரெக்டா தான் சொல்றேன், நிறைய பேர் லெஃப்ட் சைடு தான் போவாங்க, இங்க இருக்கிற நிறைய பேருக்கு எந்த இடத்துல அழகான விஷயங்கள் இருக்குன்னே தெரியாது, ஆனா எனக்கு இங்க இருக்கிற எல்லா அழகான விஷயங்களும் தெரியும், பேசாம நான் உங்களை கைட் பண்றேனே, அந்த இடத்த கூட்டிட்டு போறேனே அப்படின்னு இளநியை பார்த்து சொல்லும் போது ஹீரோனையும் அதுக்கு அவசியம் இல்ல, எனக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்காரு கைட் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்ப்பாங்க. பிளாடும் அங்க இருக்க உணவெல்லாம் கடகன்னு சாப்பிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன், ஹாப்பி ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி போவாரு. கிளம்பி போயிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வருவார். அலெக்ஸ பார்த்துட்டு, நீ அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் சொன்னல, அது எதை பத்தி, என்ன பத்தி தானே, அது என்னதுன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னும் போது அலெக்ஸும் ஃபர்ஸ்ட் முன்னாடி இருந்துச்சு, இப்ப இல்லப்பா நீ கிளம்பு அப்படின்னும் போது எனக்கு இப்ப நீ சொல்ற அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுவான். நான் இங்க வரும்போது என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட யாருன்னே தெரியாத ஒரு நபர் பேசிட்டு இருந்தாரு, அதை பார்க்கும்போது எனக்கு கடுப்பா இருந்தது, நீ ஒரு மோசமானவன் நான் நினைச்சேன், ஆனா என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்ன பிறகுதான் எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சது. பிளாடும், நீ ரொம்ப லக்கி காய்ப்பா, நான் இங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. கீழே வந்து ஈரனியோட ட்ரெஸ் இருக்கும், அதை எடுத்து கொடுப்பான். அலெக்ஸுக்கு கோபம் வரும், முறைச்சிக்கிட்டே அங்க இருந்து அவன் போயிடுவான். ஈரனியும் கோவப்படாத விடு பாத்துக்கலாம், எல்லாம் முன்னாடிதான், இது மாதிரி ஸ்ட்ரேஞ்சரை கூடவா தக வைக்க சொல்லுவேன், நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி ஈரனியை பிடிச்சி கத்திட்டே இருப்பேன். ஈரணி, நான் என்ன பண்ணேன் தெரியாம நான் கூப்பிட்டுட்டேன், இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு எப்படி தெரியாத மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் ஆனாலும் கூட தங்க வைக்க கூடாதுன்னு. அப்படியா, நீ என்ன பண்ணி இங்கேயே வெயிட் பண்ண, அவன் ரிட்டர்ன் வரவா, அவனுக்கு உட்காந்து சாப்பாடுலாம் பரிமாறி வச்சு அந்த தூங்க வை, நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவன் அங்க வந்து போயிடுவான். தூங்குறதுக்கான எல்லா விஷயத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோ போய் சைலண்டா தூங்கிடுவாரு. ஈரனையும் கொஞ்சம் அப்செட் ஆகிடும். கல்ல ஈரன் எழுந்துக்கும் போது ஹீரோ ஈரனுக்கான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. உனக்கு என் மேல கோவமே இல்ல, என்ன இவ்வளவு நல்லா பாத்துக்கிறா, தேங்க்யூ, நான் ஃபர்ஸ்ட் உனக்கு 0 பாயிண்ட் சொன்னல, இப்போ அது மாறிடுச்சு, உனக்கு 1 பாயிண்ட் தரேன், வா 1 ஏறிடுச்சா. அவங்க பேசிட்டே சாப்பிட்டுட்டு தேவையான திங்ஸை எடுத்து வச்சுட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிப்பாங்க. நடந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த அழகான காட்சிகள்லாம் ஈரனே ரசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஆமா இங்க இருக்கிற ஏரியை பத்தி எனக்கு சொல்ல அப்படின்னு ஈரோனி சொல்லும் போது, இங்க இருக்கிற ஏரி ரொம்ப அழகானது, இங்க இருக்கிற ஏரி மாதிரி நீ எந்த இடத்துலயும் பாத்துருக்க மாட்டேன், அது ரொம்ப அழகா இருக்கும், அதனால உன்னை நான் இங்க வர வச்சேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டே போவாங்க. போயிட்டே இருக்கும்போது ஹீரோ தரையில ஒரு விலங்கோட கால் வச்ச பாப்பாரு. ஈரோனும் நடந்து போயிட்டே இருப்பாங்க. இல்ல அந்த வழியில நான் சொல்ற வழி வா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு குறுக்கு வழியில நடந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த வழியில நிறைய மரம் செடியெல்லாம் இருக்கும். ஈரோனுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்கும், பட் நடந்து போயிட்டே இருப்பாங்க. போகும்போது ஹீரோட கால அடிபட்டும் கால் செம்மையா வீங்கி போயிடும். அதனால நம்ம இங்கேயே இன்னைக்கு தங்கிடலாம் அப்படின்னு ஹீரோ அவரோட காலை பாப்புற, அவரோட கால் நகம் அப்படியே உடஞ்சிருக்கும், ரொம்ப வலிக்கும். ஹீரோனை பார்த்து, ஏன் இதை என்கிட்ட அப்பவே நீ சொல்ல அப்படின்னு சொல்லி மருந்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இதாயிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. தூங்கிட்டே இருக்கும்போது ஹீரோனிக்கு ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்டுட்டே இருக்கும். அவங்க பயந்துருவாங்க. அலெக்ஸ் எழுந்துரு, இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, சவுண்டு கேக்குது பாருன்னும் போது அலெக்ஸா எழுந்துப்பாரு. மனசுல இருக்கிற அணிலோ பறவையோ ஏதாவது சத்தம் கொடுத்துருக்கோம், அது கொஞ்ச நேரத்தையே சைலண்ட் ஆயிரும். நீ இப்படி முடிச்சுட்டே இருக்காது, தூங்கு, நம்ம காலை எழுந்து நடந்து போகணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க. சவுண்ட் எதுவுமே கேட்காது, தூங்கிடுவாங்க. காலையில அலெக்ஸும் எழுந்து பாப்பாரு. என்ன இருக்கும்னா அவரோட ரத்தம் பட்ட சாக்ஸ் மரத்து மேல வச்சிருப்பாரு. அந்த மரத்துக்கு கீழே இருக்கிற கிளைங்களை எல்லாம் உடஞ்சுக்கு. இதெல்லாம் அவர் பார்த்துட்டே இருப்பாரு. ஈரனே எழுந்துப்பாங்க. என்ன இது, இதனால தான் நேற்று நைட்டு சவுண்டு கேட்டதா அப்படின்னும் போது எனக்கு சேஃப் ட்ரிப் மாதிரி தெரியல, நம்ம வீட்டுக்கு போனா கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ, ப்ளீஸ் நான் இந்த இடத்துக்கு உனக்கு கூட்டிட்டு வந்தேன், ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இப்பதான் நடந்திருக்கு, என்னோட பிளான சொல்லிப்பிடாத ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் தான், நம்ம ரிவரை போய் பார்த்துட்டு கிளம்பிடலான்னும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துப்பாங்க. அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நடந்து போயிட்டே இருக்கும் போது ஒரு வித்தியாசமான ஸ்மெல் நீங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. எங்க ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா அங்க ஒரு மானை ஏதோ ஒரு விலங்கு வேட்டையாடி இருக்கும். வாங்க நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஹீரோ அவங்கள வேகமா கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி கூட்டிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த இடம் இன்னும் கொஞ்சம் கரடு முரடா இருக்கும். ஹீரோனி கால் தவறி கீழே விழுந்துருவாங்க. அலெக்ஸ், எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, உன்னால தானே நான் இங்க வந்தேனே, எனக்கு இந்த ட்ரிப்பே பிடிக்கலன்னு. சரி கோவப்படாத, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. வேகமாவா, உன்னால முடியும் சொல்லி மோட்டிவேட் பண்ணுவாரு. கிட்ட வந்துருவாங்க. இதுதான் நான் ஆசைப்பட்டது, உனக்கு காமிக்கணும்னு நினைச்ச ஏரியே இதுதான் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அந்த இடத்துல சுத்தி மரங்கள்லாம் இருக்கும். அங்க அந்த தண்ணியே இருக்காது. அலெக்ஸ், கரெக்டான இடத்துக்கு தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஈரனையும் கோவப்படுவாங்க. அலெக்ஸ்க்கு ஒண்ணுமே புரியாது. நான் கரெக்டா தானே கூட்டிட்டு வந்தேன், இங்க தானே அந்த ஏரி இருக்கும், எங்க போ
போச்சு அப்படின்னு சொல்லி அவர் குழம்பிடுவாரு. இரணியம் மேப் எடு, நம்ம செக் பண்ணலாம், நம்ம திரும்ப போயிடலாம் போது என்ன மன்னிச்சிட, நான் மேப் கொண்டு வரல. என்னது? இல்ல எனக்கு இந்த இடம் நல்லா தெரியும், அதனால நான் மேப் கொண்டு வரல, நான் பல வாட்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்ல, எதுக்கு நான் மேப் கொண்டு வரலன்னு நினைச்சேன். பைத்தியக்கார அணி. சரி இரு அப்படின்னு சொல்லி அவங்க பேக்ல போன் இருக்கான்னு பாப்பாங்க. போன் இருக்காது. அலெக்ஸும் இல்ல நான் அதை கார்ல வச்சுட்டு வந்துட்டேன். என்ன சொல்றேன்? ஆமா போன் இருந்தா நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும், நம்மளால என்ஜாய் பண்ண முடியும், அப்படி பண்ணிட்டேன். ஏய் எனக்கு புரியல, நீ பைத்தியமாடா? நான் போன் எதுக்கு போன் எடுத்துட்டு வந்தேன், எமர்ஜென்சினா நம்ம போன் யூஸ் பண்ணலாம் தான், இப்படி கிறுக்குத்தனமா பண்ணிருக்க, நம்ம தப்பான இடத்துல வந்து நின்றுப்போம், இப்ப நம்மளுக்கு எந்த இடத்துல போகணும் வழியும் தெரியாது, நீ என்ன பண்ணலான்னு இருக்க, எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த, எனக்கு சுத்தமா பிடிக்கலான்னு பேசிட்டே இருக்கும்போது அலெக்ஸ் நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் தான் கூட்டிட்டு வந்தேன், இந்த மொமெண்ட்டை நம்ம ரசிக்கணும்னு அவனை கூட்டிட்டு வந்தேன், ஆனா இது எல்லாமே இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது, ஐம் சாரி அப்படின்னும் போது இரண்டு சைலண்ட் ஆயிடுவாங்க. பைபிள் இவ்வளவு பிளான் பண்ணிருக்கான்ற சில இவ்வளவு சொதப்பிடுச்சு, நம்ம திட்டி இருக்க கூடாதுன்னு சொல்லி அப்செட் ஆகி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அலெக்ஸும் கொஞ்ச நேரம் கழிச்சு கிட்ட வருவா, என்ன மன்னிச்சிரு அப்படின்னும் போது இல்ல நானும் ஹர்ஷா திட்டேன், சரி இப்ப நம்ம என்ன பண்ணலாம் யோசி, நீ தான் அந்த இடத்துக்கு நிறைய வாட்டி வந்திருக்கல, நீ பொறுமையா யோசி, கண்டிப்பா உனக்கு ஞாபகம் வரும், நம்ம இருந்து போயிடலாம் அப்படின்னு. ஹீரோனையும் ரொம்ப அப்செட் ஆயிருவாங்க, அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ இவனை கவலைப்படாத, இன்னைக்கு நம்ம இங்க தங்கலாம், நாளைக்கு காலை இங்க கிளம்பி போயிடலாம் சொல்லும் போது ஹீரோனையும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்குறதுக்காக எல்லாம் எடுத்து வைப்பாங்க. ஹீரோ சில திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போது மரத்துக்கு மேல ஏதோ சவுண்ட் எல்லாம் அவருக்கு கேட்கும். அப்படி இவங்க ரெண்டு பேர் நைட் தூங்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் விடிஞ்சிரும். இவங்க தங்குற இடத்துக்கு வெளியே ஒரு விலங்கு இவங்கள மோப்ப பிடிச்சா அந்த இடத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். கையில ஹீரோ எழுந்து பாப்பாரு, அவரோட உணவு நிறைய காணாம போயிருக்கும். அவங்களுக்கு சாப்பிடுற உணவே இருக்காது. ஹீரோ நினைச்சேன் நேற்று நைட் அந்த சத்தத்தை கேட்கும் போது ஏதாவது ஒரு விலங்கு தான் தூக்கிட்டு போயிருக்கும், சரிவா நம்ம கிளம்பலாம்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிப்பாங்க. ஹீரோ நடந்து போயிட்டே இருப்பாரு, ஆனா அங்க இருக்கிற மரங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இவங்களுக்கு எப்படி போகணும்னே தெரியாம குழம்பி நடுல நின்று வருகிறோம். ஹீரோனுக்கு சம்பவம் இருக்கும், பேச்செல்லாம் கேட வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க வேகமா நடப்பாங்க, மூச்சு வாங்காம தண்ணி குடிப்பாங்க. அவங்களோட தண்ணியும் காலியா இருக்கும். ஹீரோவும் எங்கிட்ட கொஞ்சம் இருக்கு இந்த அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. இப்போ ஹீரோனே ஒரு விஷயத்த பார்ப்பாங்க, அங்க கீழே குழி மாதிரி இருக்கும். ஹீரோ பார்த்து இது என்னதுன்னு கேட்கும் போது ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. இது கரடி தங்கக்கூடிய இடம், அப்போ இந்த இடத்துல கரடிகள் அதிகமா இருக்கு போல, நம்ம நைட்டுக்குள்ள சேஃபான இடத்துக்கு போயிடும், இங்க இருக்கிறது ஆபத்துன்னு சொல்லி ஹீரோனே வேகமா நடக்க ஆரம்பிப்பாங்க. அங்க ஒரு கேம்ப் போட்டுப்பாங்க. ஹீரோவும் உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கல தானே அப்படின்னும் போது இல்ல நான் அதுக்காக உன்னை திட்டல, நம்ம வழி மாறி போயிட்டோம், இதுக்கடுத்து நம்ம எப்படி சிட்டிக்கு போவோம் அதை நினைச்சுதான் நான் வருத்தப்பட்டேன், மத்தபடி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோவும் சரி நான் உனக்கு வாங்கினீங்க காமிக்கு வாங்கும் போது இரண்டு காமி அப்படின்னு வாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன தோணிருக்குன்னு தெரியாது, இல்ல இப்ப காமிக்க வேணாம் நான் வெயிட் பண்றேன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஹீரோனியும் எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா அப்படின்னும் போது ஹீரோ அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் உணவெல்லாம் எடுத்து கொடுப்பாரு. அவங்க கிட்ட ஒரு வைன் இருக்கும், அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்பாங்க. டக்குன்னு கிஸ் பண்ணிடுவாங்க. பண்ணாங்க. இப்போ ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும், என்னதுன்னு பார்த்தா தூரத்துல ஏதோ ஒண்ணு நடந்து வர மாதிரி தெரியும். பார்த்தா அது ஒரு காட்டுல வாழக்கூடிய கருப்பு கரடி இவங்க கிட்ட வர மாதிரி இருக்கும். இதை பத்தி ஹீரோனே பயந்துருவாங்க. அவங்க நைட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப இருட்டா இருக்கும், பயங்கரமான சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். கலவிடஞ்சிரும். அலெக்ஸும் எழுந்துப்பாரு, அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை ரசிச்சுட்டு இருப்பாரு. சரிவா நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவங்க வெளியே வந்து பார்த்தா வெளியே அந்த கரடி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கரடி இங்கதான் இருக்கு, அது இங்க இருந்து போகவே இல்லை, நம்மளுக்கு ஆபத்து போனாரு வெயிட் பண்ணலாம், அது போன பிறகு வெளியே போயிடலான்ட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஆனா அது கரடி போகவே போகாது. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்ட வந்துகிட்டே இருக்கும். ஹீரோவும் இது விரட்டணும், எதாவது பொருள் நம்ம கிட்ட இருக்கான்னு யோசிக்கும் போது பேக்கும் வெளியே தான் இருக்கும். இவங்க அது கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு யோசிப்பாங்க. இப்போ அந்த கரடியும் அப்படியே அந்த கவலை கிழிச்சிட்டு அவங்க கிட்ட வரும். ஹீரோனியும் கடிக்க வரும். ஆனா ஹீரோ வந்து ஹீரோனிய ஒண்ணும் பண்ணாத அப்படின்னு கத்தும் போது ஹீரோனோட கையை கடிச்சிடும். ரத்தம் ஊத்தும் அது கத்திக்கிட்டே இருக்கும். இப்போ ஹீரோட காலை கடிச்சிட்டே இருக்கும். ஹீரோனை இதை பார்த்து பயந்துருவாங்க. அவங்க கிட்ட அந்த பெப்பர் ஸ்ப்ரேவை அது கண்ணில் அடிச்சிருவாங்க. அதுவும் கத்திட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே போயிடும். ஹீரோனே இவனும் பயப்படாத, ரொம்ப பெரிய அடையலாம் இல்ல, நம்ம இங்க இருந்து போயிடலாம், உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னும் போது ஹீரோ இதை நான் சாக போறேன் அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கத்திட்டே இருப்பாரு. இப்போ திரும்ப அந்த கரடி வந்து அப்பவும் அவங்கள கடிக்க முயற்சி பண்ணிட்டே இருக்கும். இப்போ அது என்ன பண்ணுனா அலெக்ஸோட காலை கடிச்சு கோதறி அவரை தர அங்க இருந்து இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடும். ஹீரோனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அலெக்ஸ் கத்துற சவுண்ட் கேட்கும். ஜென் இங்க இருந்து ஓடி போயிரு, இது ஆபத்து, ஓடி போயிரு அப்படின்றத அவர் சொல்லுவாரு. ஹீரோனியும் அலெக்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாக்கலான்னு ஓடி போய் பார்த்தா அந்த கரடி இருக்கும். அலெக்ஸோட உடம்பு கொடூரமா கொதறி கடிச்சு அந்த கரடி வச்சிருக்கும். அவரோட சடலம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதை பார்த்து ஹீரோனி பயந்து போயிருப்பாங்க. அலெக்ஸ் இவங்களுக்கு கொடுத்த அந்த ரிங்கை மட்டும் எடுத்துட்டு அங்க வந்து வேகமா ஓடுவாங்க. அந்த கரடி கத்திக்கிட்டே இருக்கும். இவங்களையும் பிடிக்கிறதுக்காக வரும். அந்த காட்டுல எந்த வழியை நடந்து போகணும் கூட உங்களுக்கு தெரியாது. ஏதோ கால் போற போக்குல வேகமா ஓடி போயிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் நிப்பாங்க, திரும்பவும் ஓட ஆரம்பிப்பாங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும். மயக்கம் வந்துடும், கீழே விழுந்துருவாங்க.
வந்துருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்ப்பாங்க. காட்டுக்கு நடுவுல இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஹெல்ப் மீன்னு கத்துவாங்க. ஒரு குரலும் கேட்காது. பயந்துட்டே இருப்பாங்க. அவங்களும் வேகமா நடந்து போயிட்டே இருப்பாங்க. கரடியோட சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ஓரத்துல போய் நின்றுவாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் குத்த இந்த ரிங்க பார்ப்பாங்க. அதை எடுத்து கையில போட்டுப்பாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை அவங்களுக்குள்ள இருக்கும். அப்படியே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். அழக ஆரம்பிப்பாங்க. இப்ப இங்க வந்து உயிரோட தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிட்டே இருப்பாங்க. இருட்ட ஆரம்பிக்கும். அதனால மரத்துக்கு மேல கரடி ஏறாதுன்னு சொல்லிட்டு மரத்துக்கு மேல ஏறி நைட்டு அங்கேயே போயிடுவாங்க. காலையில அவங்களுக்கு ஹெலிகாப்டர் சவுண்ட் கேட்கும். காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்தி கீழே இறங்கி கத்துறதுக்குள்ள அந்த ஹெலிகாப்டர் அங்கங்க போயிடும். என்ன பண்றதுன்னு தெரியாம காட்டுக்கு நடுல நடந்து போயிட்டே இருப்பாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு தண்ணிய பார்ப்பாங்க. அந்த தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அவங்களோட காயப்பட்ட கையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சவுண்ட் கேட்கும். திரும்பி பார்த்தா அந்த கரடி உங்களை தாக்குறதுக்காக கிட்ட வந்துகிட்டே இருக்கும் ஆக்ரோஷமா. அது கிட்ட அந்த தப்பிக்கணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும். அவங்க கழுத்துல ஒரு விசில் இருக்கும். அந்த விசில வச்சு கத்துவாங்க. அது பயந்து கொஞ்சம் கிட்ட வர மாதிரி இருக்கும். ஆனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அது இவங்க கிட்ட ஓடி வந்துகிட்டே இருக்கும். இவங்களும் அங்க வந்து வேகமா ஓடி போவாங்க. அங்க ஒரு ஃபாலோ பார்ப்பாங்க. அந்த கரடியை விட்டு தள்ளி கீழே இறங்கி போயிட்டே இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி அங்க கீழே விழுந்துருவாங்க. கால பிராக்சர் ஆயிரும். அந்த உடஞ்ச காலை வச்சு அவங்க எப்படியோ அந்த கரடி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க. எனக்கும் தெரியுது இப்ப இவங்க இருக்கிற இந்த இடத்துல கரடிகள் அதிகமா இருக்கு. அது கிட்ட இந்த ஆபத்துன்னு சொல்லி நைட்டு கூட தூங்காம கையில எமர்ஜென்சி லைட் அடிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டே இருப்பாங்க. கல்ல விடிஞ்சிடும். இப்ப எந்த வழியா போகணும்னு தெரியாம குழம்பிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி ஒரு மான் தெரியும். அவங்களும் இது கனவால உண்மையான்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த மான் அங்க இருந்து தூரமா நடந்து போயிட்டு இருக்கும். அந்த மான் போற வழியாவே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க. இப்போ அங்க இருக்கிற ஏரி கிட்ட வந்துருவாங்க. அவங்க நிறுத்தி வச்ச படகு இருக்கும். அந்த படகை எடுத்துட்டு அவங்க வேகமா அந்த இடத்து விட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த உடஞ்ச கையோட அந்த படகை வேகமா ஓட்டிட்டே போவாங்க. போய் பார்த்தா அவங்க நிறுத்தி வச்ச காரு கிட்ட வந்துருவாங்க. கீழே வந்து டொப்புன்னு விழுந்துருவாங்க. அங்க சில ஆட்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கைட் பண்ண ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாரு. அது யாரும் இல்ல, பிளாட் தான். பிளாட் தான் அங்க இருந்து எல்லாருக்கும் கைட் பண்ணிட்டு இருப்பாரு. அவரும் என்ன ஆச்சு சவுண்ட் திரும்பி பார்த்தா ஹீரோனி கீழே விழுந்து கிடப்பா. அவளை காப்பாத்துன்னு சொல்லி அவரும் வேகமா ஓடி வருவார். ஹீரோனி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. முன்னாடியே பிளானோட பேச்சை கேட்டு இருந்தா அவங்க ஆசைப்பட்ட இடத்துக்கும் போயிருக்கலாம். அழகா ப்ரப்போஸ் பண்ணி சந்தோஷமா ரிட்டர்ன் வந்திருக்கலாம். சோ இந்த படத்தோட எண்ணில் உண்மையான ஸ்டோரி ஒன்று நான் இறந்துச்சேன்னு சொல்லல. அந்த கதையில சில மாற்றங்கள் இருக்கும். என்னன்னா உண்மையாவே இறந்து போனது அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். பாய் ஃப்ரெண்டு மட்டும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு உயிரோட வந்திருப்பாரு. சோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.